இந்த உலகத்தில் நடந்த பல்வேறு முக்கியமான செய்திகளை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் முதல்ல பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான். என்னடா இந்தியா பாகிஸ்தான் ஏதாவது புது பிரச்சனை கேட்டா புது பிரச்சனை இல்லை. ஆனா புது பிரச்சனை கிளப்புற மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சைனா மேட் SS-15 சொல்லக்கூடிய ஒரு மூவிங் ஆர்டிலரி, அதாவது ட்ரக் மூலியம் இயங்கக்கூடிய ஒரு பீரங்கிய இந்திய பார்டர்ல நிப்பாட்டியிருக்காங்க. இது எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட பீரங்கிகள் இந்திய பார்டர்ல நிப்பாட்டியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இதை எதிர்கொள்ற மாதிரி இந்தியா கிட்ட எந்த அளவுல பீரங்கி இருக்குன்னு கேட்டோம்னா, M777 சொல்லக்கூடியது, அப்புறம் வஜ்ரா போன்ற முக்கியமான பீரங்கிகள் இந்தியா கிட்ட இருக்கு. ஆனா இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 150 mm சொல்லக்கூடிய ஒரு குண்டுகள் 40 45 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது. இது அதிகபட்சமா 70 75 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பீரங்கி குண்டுகள் இருக்கு. அது இருந்துச்சுன்னா, அது ஒருவேளை போர் சமயத்தில் அது பாகிஸ்தான் பயன்படுத்தினாங்கன்னா, இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர் போன்ற சில பகுதிகளில் அதோட தாக்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. இதை எதிர்கொள்றதுக்காக இந்தியா பல முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாம இந்த ஆர்டிலரி செல்ஸ் வந்து சைனா மேடு. இது சைனா ஆரம்ப கட்டத்தில் தயாரிக்கும் போதே இந்தியா அதை சென்ஸ் பண்ணி அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி இந்தியா அப்பவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக பாகிஸ்தான் இது இந்தியாவோட எல்லையில் நிப்பாட்டி இருக்காங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர் அப்ப இந்தியா நடத்தின தாக்குதல்ல பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அவங்களோட பொருளாதாரமே பாதிக்கப்படுற அளவு இந்தியா தாக்குதல் நடத்தினால பாகிஸ்தான் அதை எப்படி எதிர்கொள்றது, இந்த டைம் ஒருவேளை போர் வந்தா எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி சைனா கிட்ட வாங்கி இந்தியா பாடல் நிப்பாட்டியிருக்காங்க. ஆனா இது பாகிஸ்தான் இப்ப நிப்பாட்டுறதுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்தியாவுக்குள்ள எப்படியாச்சும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தலாம். ஏன்னா அவங்க நாடு இப்போ பொருளாதாரத்துலயும் சரி, அவங்களோட நாட்டு இப்போ துண்டாவுற நிலைமையில இருக்க அவங்க நாடு. ஒருவேளை இந்தியா மேல தீவிரவாத தாக்குதல் நடத்தினா அதுக்கு இந்தியா மிகப்பெரிய அளவு ரியாக்ட் பண்ணுறது பாகிஸ்தானுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க பண்றாங்க. அதுவும் இல்லாம POJKல மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க தேர்தல் சமயத்துக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உள்கட்டமைப்பு எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்து மக்கள் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் மேல் கோபத்துல இருந்தாங்க. அங்க எலெக்ஷனே நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் வன்முறையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அங்க மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் மக்கள் மேல அடக்குமுறை ஆனாங்க. பாகிஸ்தான்ல உள்ள ஒரு முக்கியமான இடமான பலோச்சிஸ்தான சுதந்திரம் அடைஞ்சது அங்குள்ள லிபரேஷன் ஆர்மி சொல்லியிருக்காங்க. அதாவது பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சொல்லியிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஆல்ரெடி அவங்க நாட்டுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நாட்டுல அவங்க குட்டையை குழப்பலான்னு பாக்குறது மிகப்பெரிய அவங்களுக்கே பின்னடைவா இருக்கு. இந்த தீவிரவாதம் எல்லாம் முக்கால்வாசி அவங்க நாட்டுல அவங்களே உருவாக்குனதுதான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு. பாகிஸ்தான் அவங்களோட சர்வேலன்ஸ் ட்ரோன் வச்சு ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய கண்காணிச்சிருக்காங்க. இதுக்கு இந்தியாவோட ராணுவம் மிகப்பெரிய பதிலடி கொடுக்குற விதமா அந்த ட்ரோன்ஸை கண்காணிச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க. மீண்டும் ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்த பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு 5-5 சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு இந்தியா. அது பாத்தீங்கன்னா 500 மிசைல்ஸ், 5000 ட்ரோன்ஸ், 50,000 ஆர்டிலரி செல்ஸ், அப்புறம் 5 லட்சம் சோல்ஜர்ஸ் சொல்லி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ரிட்டாலியேட் பண்ற விதமா இந்தியா ஒரு படையை உருவாக்கி வச்சிருக்கு. இந்தியா இப்ப முக்கியமான ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண மிசைலா இருந்தாலும் இப்போ ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இது மிசைல் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த மிசைல் அக்னி 4 இது கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் பிளஸ் ரேஞ்ச் போகக்கூடியது. இதோட வேகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 16 மேக்ல போகக்கூடியது. இந்த வருஷத்துல மட்டும் அக்னி 3, அக்னி 2, அக்னி பிரைம் போன்ற மிசைல் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அக்னி 4 மிசைல் மீண்டும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட வேகம் வந்து எதிர்நாட்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்காத அளவு ஸ்பீடா போறதுனால அவரை சீக்கிரமா இந்த மிசைலை தடுக்க முடியாது. இந்த மிசைல்ல அணு ஆயுதம் ஏந்தி செல்ல முடியும். ரஷ்யா உக்ரைன் போர்ல முக்கிய திருப்பமா ஜாப்ரோசிசியா ஃப்ரண்ட்ல ரஷ்யா மிகப்பெரிய அளவு முன்னேறிட்டு வராங்க. அவங்க FPVன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸை வச்சு அவங்களோட சோல்ஜர்ஸை அதிக அளவு நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு ஒரு வெற்றியா கருதப்படுது. அவங்க அதுவும் இல்லாம கிளைட் பாம்ஸை ரஷ்யா அதிக அளவு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைன் கிட்ட பேட்ரியட் சிஸ்டம் இல்லாதனால அவங்களோட நாட்டை அவ்வளவு சீக்கிரமா காப்பாற்ற முடியலன்னு சொல்லப்படுது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட பேட்ரியட் சிஸ்டம் கேட்டிருந்தாங்க. டொனால்ட் ட்ரம்ப் மறுத்திருக்காரு. நமக்கே மிடில் ஈஸ்டை பாதுகாக்கிறதுக்கு நமக்கே குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேட்டோ நாடுகள் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. உக்ரைனுக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கறதா இருக்காங்க. உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட முக்கியமான லாஜிஸ்டிக்ஸ் மேலேயோ அப்புறம் அவங்களோட முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. இதே கடைசியா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தின அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 40 நாள் ரஷ்யாவுக்கு கெடு விதிச்சிருந்தாரு. 40 நாளுக்குள்ள ரஷ்யாவை முக்காவாசி முடிச்சு கட்டி அவங்க வந்து இங்க சீஸ்ஃபயர் கேட்கிற மாதிரி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருந்தாரு. ஆனா இன்னையோட 40 நாள் முடிஞ்சு ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. தவிர ரஷ்யா இந்த சீஸ்ஃபயருக்கும் ரஷ்யா கோரல. வளைகுடா நாடுகள் நடக்கிற பல முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஓமனும் ஈரானும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை எட்ட சொல்லப்படுது. அடுத்து ஈரானும் ஓமனும் பல முக்கியமான ஒப்பந்தங்களை கையெழுத்திடுறதா இருக்க சொல்றாங்க. அது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எல்லா கப்பலும் சுதந்திரமா கடக்கிறதுக்கா இருக்குது. ஒருவேளை இது ஓகே ஆனா இந்த சீஸ்ஃபயருக்கு இங்க முக்கிய புள்ளியா இருக்கும் சொல்லப்படுது. இதுல சவுதி அரேபியாவுக்கும் மிகப்பெரிய அளவுல பின்னடைவா இருக்கும்னு எல்லாரும் நினைச்ச சமயத்துல அரோம்கோ கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல அவங்களோட லாபம் அதிகரிச்சிருக்கா சொல்றாங்க. இது காரணம்னு கேட்டீங்கன்னா,
ஈரான் இந்த நாட்டுக்கும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யறது இல்லை. காரணம் கேட்டீங்கன்னா அமெரிக்கா நேவல் பிளாக்கெட் போட்டுருக்கு. அது இல்லாமல் அவங்க போர் சமயத்தில் இருக்கிறதுனால சவுதி அரேபியாவுக்கு இன்னொரு ரூட் இருக்கு. அதுல சேல்ஸ் பண்ற விதமா சவுதி அரேபியாவுக்கு அதிக அளவுல லாபம் கிடைச்சிருக்கு. அதிக அளவுல கச்சா எண்ணெய் எக்ஸ்போர்ட் பண்றாங்க சவுதி அரேபியா. பல்வேறு விஷயங்கள் கொடுத்து பார்த்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.